Hi, good morning everyone. I am Savitri here. We were discussing about the NEET topic. Hope you all are watching. This is the again dimension topic, fifth video. Yes, let us enter into the video. If you like this video, please share, view and subscribe. Yes, first sum of this session. What is given, let us check. Y equal to a sin bt minus cx. So this is the question. இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? Find the dimension of b by c. Y is equal to a sin bt minus cx. Find dimensions of b by c. Okay, ஒன்று ஏற்கனவே நமக்கு தெரியும், trigonometric ratios has no dimension அப்படிங்கிறது தெரியும். That is, சைனுக்கு அப்புறம் என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்முக்கு ஃபுல்லாக டைமென்ஷன் கிடையாது. அதாவது சைனுக்கு அப்புறம் என்ன இருக்குது நமக்கு? bt மைனஸ் சிஎக்ஸ் இருக்குது. அப்போ bt மைனஸ் சிஎக்ஸ் ஹேஸ் நோ டைமென்ஷன். சரியா? அப்போ டைமென்ஷன் ஆஃப் bt ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் சிஎக்ஸ். ஓகே, ஸோ bt மைனஸ் சிஎக்ஸ் டுகெதராக பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் கிடையாது. அடுத்து பிடியோட டைமென்ஷனும் சிஎக்ஸோட டைமென்ஷனும் ஈக்குவல். ஸோ இந்த கான்செப்டை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஸோ we are going to calculate the dimension of b by c. Okay, that is the question. Yes, now so what is given question per y is equal to a sin bt minus cx. Y equal to a sin bt minus cx. இதான் வந்து நமக்கு question. நமக்கு இதில் என்ன கேட்டிருக்கு? dimension of b by c கேட்டிருக்கு. ஓகே, dimension of b by c. ஓகே, dimensions of b by c. இதான் நமக்கு வந்து question. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும்? trigonometric ratio has no dimension தெரியும். அப்போ bt minus cx equal to, இதுக்கு டைமென்ஷன் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? m power 0 l power 0 t power 0. இப்போ டைமென்ஷன் லெஸ்னா என்ன போட்டுக்கணும்? mlt மூணுத்துக்குமே பவர் வந்து 0ன்னு போட்டுக்கணும். ஓகே, ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? bt, that is dimension of bt equal to dimension of cx அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். dimension of bt equal to dimension of cx. ஓகே, இப்போ நமக்கு b by c இதோட டைமென்ஷன் தான் தேவை. ஸோ dimension of b by c equal to t, நமக்கு வந்து என்னது? c இந்த சைடு கொண்டு வந்துட்டு இங்கே x இருக்குது டிவைடட் பை இங்கேருந்து t இந்த சைடு வந்தால் t. ஓகே, ஸோ b by c ஓட டைமென்ஷன் தான் நமக்கு தேவை. ஸோ b by c நான் லெஃப்ட் சைடு வச்சுட்டு x by t ரைட் சைடு கொண்டு வந்துட்டேன். இப்போ எக்ஸோட டைமென்ஷன் என்ன, டீயோட டைமென்ஷன் என்னன்னு பார்க்கணும். ஓகே, எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ்னால அதோட டைமென்ஷன் வந்து எல். ஓகே, டீங்கிறது டைம், அதோட டைமென்ஷன் டி. ஓகே, ஸோ அப்போ எல் பை டி ஈக்குவல் டு எல் டி பவர் மைனஸ் 1. ஓகே, இதானது டைமென்ஷன் ஆஃப் பி பை சி. ஸோ டைமென்ஷன்ஸ் ஆஃப் பி பை சி ஈக்குவல் டு எல் டி பவர் மைனஸ் 1. தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ என்ன கான்செப்ட் வச்சு போடணும்? ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஹேஸ் நோ டைமென்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை வச்சுக்கணும் மனசில். அதை வச்சுட்டு என்ன செய்யணும்? பி பை சியோட டைமென்ஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ டைமென்ஷன் ஆஃப் பிடி ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் சிஎக்ஸ் அந்த கான்செப்டை வச்சு ஈக்குவேட் பண்ணி போட்டுற வேண்டியதான். எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் சம். ஓகே, செகண்ட் சம் பார். A physical quantity x depends on quantities y and z as. ஓகே, ஆஸ் ஃபாலோஸ். ஓகே, ஸோ எக்ஸ் வந்து ஒய் அண்ட் இசட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவேஷன் ஆனது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஒய் ப்ளஸ் பி டேன் ஜிஇசட். ஓகே, ஸோ வேர் ஏ பி அண்ட் சி ஆர் கான்ஸ்டன்ட்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டு நாட் ஹாவ் சேம் டைமென்ஷன். ஸோ இந்த கொடுத்துருக்க குவான்டிட்டியில் எதுக்கு வந்து டைமென்ஷன் சேம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் ஆனது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஒய் ப்ளஸ் பி டேன் சிஇசட். ஓகே, நவ் so x dimension of x is equal to, here x is equal to ay. We all know that dimension of each and every term must be the same. illa, so ஒரு ஈக்குவேஷனில்
அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷனும் சேம். அப்போ டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ஏஒய். ஓகே, ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ஓகே tan CZக்கு டைமென்ஷன் கிடையாதுன்னு நமக்கு தெரியும். ஏன்? ஏன்னா tan CZ வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. அப்போ tan CZக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ டைமென்ஷன் ஆஃப் பி இதை எப்படி எழுதலாம்? டைமென்ஷன் ஆஃப் பியை இந்த மாதிரி எழுதணும். ஸோ டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ஏஒய் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் பி இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதோட மீனிங் என்ன? இதை எப்படி ரீட் பண்ணணும்? டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ஏஒய் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் பி. ஓகே, ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இப்போ டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ஏஒய். ஓகே, டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ஏஒய். ஸோ இதுலேருந்து டைமென்ஷன் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணு. அப்போ ஸோ எக்ஸ் தட் இஸ் we can calculate this as a, y is equal to y calculate பண்ணிக்கலாம் இதுலேருந்து. அப்போ y equal to x by a ன்னு போட்டுக்கலாம். சரியா? அப்போ y என்னது? x by a. எஸ், கிளியர். நவ் இங்கே இந்த ரெண்டை ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அப்போ ay டைமென்ஷன் ஆஃப் ay ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ay ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் b. இந்த ரெண்டை ஈக்குவேட் பண்ணலாம். ஓகே, இதுலேருந்து y கால்குலேட் பண்ணலாமா? அப்போ y ஈக்குவல் டு b by a. கரெக்டா? ஸோ y ஈக்குவல் டு b by a. ஸோ இதுலேருந்து y is equal to x by a. ஸோ y is equal to b by a. அப்போ இந்த ரெண்டை ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? x by a ஈக்குவல் டு b by a ன்னு கிடைக்கும் நமக்கு. ஸோ x by a ஈக்குவல் டு b by a. ஓகே, டினாமினேட்டரில் ஏ சேமாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் பின்னு எழுதிக்கலாம் இதிலேருந்து. எஸ், கிளியர்? டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் பி. ஸோ அப்போ எக்ஸுக்கும் பிக்கும் சேம் டைமென்ஷன் ப்ரூவ் பண்ணியாச்சு. எஸ், கிளியர்? புரியுதா? ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம்? டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் ஹேஸ் சேம் டைமென்ஷன். அப்போ எக்ஸோட டைமென்ஷன் ஈக்குவல் டு ஏஒய்யோட டைமென்ஷன் ஈக்குவல் டு பியோட டைமென்ஷன். tan CZ வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோங்கிறதுனால டைமென்ஷன் கிடையாது. சரியா? ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஒய். இதுலேருந்து நான் ஒய் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அதே மாதிரி செகண்ட் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணிவிட்டு நான் இதில் ஒய் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே ஒய்ங்கிறதுனால இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு பி பை ஏன்னு போட்டுக்கலாம். டினாமினேட்டர் சேமா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் பின்னு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்ட். ரெண்டுத்துக்குமே சேம் டைமென்ஷன் தான். எஸ், கிளியர்? நவ் ஸோ then so here tan CZ அதை எடுத்துக்கோ. tan CZ வந்து trigonometric ratio, it has got no dimension. அப்போ CZ க்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ CZ has no dimension. ஓகே, ஈக்குவல் டு m பவர் 0 l பவர் 0 t பவர் 0. ஏன்னா டைமென்ஷன் கிடையாது, அதனால் எல்லாத்துக்கும் பவர் வந்து 0 போட்டாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? C ஈக்குவல் டு 1 by Z போட்டுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே 1 தான். m பவர் 0 is 1, L power 0 is 1, T power 0 is 1. அப்போ C is equal to 1 by Z போட்டுக்கலாம். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? அதை C equal to Z நியூமரேட்டரில் கொண்டு வந்துடலாமா? Z power minus 1. அப்போ டைமென்ஷன் ஆஃப் C equal to டைமென்ஷன் ஆஃப் Z power minus 1. டைமென்ஷன் ஓகே Z power minus 1 இது ரெண்டும் ஈக்குவல். Cயும் Z power minus 1 ஈக்குவல். அப்போ C and Z power minus 1 has got same dimension. கரெக்டா? ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸும் பியும் சேம் டைமென்ஷன் ப்ரூவ் பண்ணியாச்சு. சியும் இசட் பவர் மைனஸ் ஒன்னும் சேம் டைமென்ஷன் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து ஒய் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லை? ஸோ வாட் இஸ் ஒய்? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கோ. எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே ஏஒய் டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஒய் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் பி. கரெக்டா? dimension of x is equal to dimension of ay equal to dimension of b. Okay, so இந்த ரெண்டு ஈக்குவேஷனை இதையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அப்ப ay equal to b, ay equal to b. அப்ப இதிலிருந்து y கண்டுபிடி. So அப்ப y equal to b by a. ஓகே, அப்ப y ஓட டைமென்ஷனும் b by a ஓட டைமென்ஷனும் சேம். அப்ப இந்த டைமென்ஷன் சேம், y ஓட டைமென்ஷனும் b by a ஓட டைமென்ஷனும் சேம். ஸோ அப்போ இந்த மூணுத்துக்கும் டைமென்ஷன் சேம். ஓகே, அப்போ எது டைமென்ஷன் டிஃப்ரெண்ட்டு? எக்ஸோட டைமென்ஷனும் ஏயோட டைமென்ஷனும் சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த மூணுத்துக்கும் டைமென்ஷன் சேம், எக்ஸுக்கும் ஏக்கும் டைமென்ஷன் வந்து ஈக்குவல் கிடையாது. எஸ் கிளியர்? ஓகே, ஸோ நவ் இதை கூட நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஒய், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஒய்.
ஓகே ஸோ எக்ஸோட டைமென்ஷனும் ஏவையோட டைமென்ஷன் தான் சேம், எக்ஸுக்கும் ஏக்கும் சேம் டைமென்ஷன் வந்து கிடையாது. ஸோ எக்ஸ் அண்ட் ஏ do not have same dimension. Clear? So that's all about this sum. Then next one, third sum பாரு. In the relation P equal to alpha by beta e power minus alpha z by k theta. ஓகே ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கு? Pங்கிறது ப்ரெஷர், ஆல்ஃபா பீட்டாலாம் கான்ஸ்டன்ட்டு, இ பவர் மைனஸ் ஆல்ஃபா இசட், ஆல்ஃபாங்கிறது கான்ஸ்டன்ட்டு, இசட்டுங்கிறது டிஸ்டன்ஸ், கே போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், தீட்டா அப்படிங்கிறது டெம்பரேச்சர். ஓகே இதில் நமக்கு என்ன கேட்டிருக்கு? டைமென்ஷன்ஸ் ஆஃப் பீட்டா வந்து கேட்டிருக்கு. ஓகே முதல்ல பவர் எடுத்துக்கணும். ஓகே பவர் ஹேஸ் நோ டைமென்ஷன் அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஓகே ஸோ பவர் ஹேஸ் நோ டைமென்ஷன், அப்போ இந்த பவருக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ ஆல்ஃபா இசட் பை கே தீட்டா அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஆல்ஃபாவோட டைமென்ஷன் கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? நீ ஆல்ஃபா இசட் பை கே தீட்டா இது வந்து டைமென்ஷன் லெஸ் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணி அதில் இருந்து ஆல்ஃபாவோட டைமென்ஷன் கால்குலேட் பண்ணணும். சரியா? அடுத்தது நமக்கு தெரியும் ப்ரெஷரோட டைமென்ஷனும் ஆல்ஃபா பை பீட்டாவோட டைமென்ஷனும் சேம். ஏன்னா இ பவர் மைனஸ் ஏ ஆல்ஃபா இசட் பை கே தீட்டா டைமென்ஷன் லெஸ். ஓகே இந்த குவான்டிட்டி வந்து என்னது? டைமென்ஷன் லெஸ். ஓகே ஸோ திஸ் குவான்டிட்டி ஹேஸ் நோ டைமென்ஷன், தட் இஸ் டைமென்ஷன் லெஸ். அப்போ ப்ரெஷரோட டைமென்ஷனும் ஆல்ஃபா பை பீட்டாவோட டைமென்ஷனும் சேம். ஓகே ஸோ அப்போ ப்ரெஷருக்கு டைமென்ஷன் தெரியும், இதில் இருந்து ஆல்ஃபாவோட டைமென்ஷன் கண்டுபிடிச்சிருவோம், அந்த ஆல்ஃபாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பீட்டாவோட டைமென்ஷன் கால்குலேட் பண்ணிடலாம். திஸ் இஸ் தி ப்ரொசீஜர். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? பவருக்கு நோ டைமென்ஷன் வச்சு ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். அந்த ஆல்ஃபாவை பி ஈக்குவல் டு ஆல்ஃபா பை பீட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பீட்டாவோட டைமென்ஷன் கால்குலேட் பண்ணணும். பண்ணிடலாமா? ஓகே ஸோ ஏ ஆல்ஃபா இசட் பை கே தீட்டா, முதல்ல ஆல்ஃபா இசட் பை கே தீட்டாவோட டைமென்ஷன் கால்குலேட் பண்ணு. ஆல்ஃபா இசட் பை கே தீட்டா இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபாவோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு ஓகே எம் பவர் 0 எல் பவர் 0 டி பவர் 0 பிகாஸ் இட் இஸ் டைமென்ஷன்லெஸ். பவர் இஸ் டைமென்ஷன்லெஸ். சரியா? இதுலேருந்து நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வாட் இஸ் ஆல்ஃபா? ஆல்ஃபா ஈக்குவல் டு கே தீட்டா டிவைடட் பை இசட். ஓகே இங்கே கேங்கிறது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், ஓகே தீட்டாங்கிறது டெம்பரேச்சர், இசட்டுங்கிறது டிஸ்டன்ஸ். ஓகே ஸோ கேங்கிறது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இப்போ கேயோட டைமென்ஷன் என்ன? கேங்கிறது என்னது? போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? எனர்ஜி பை டெம்பரேச்சர். இதான் வந்து நமக்கு ஃபார்முலா, எனர்ஜி பை டெம்பரேச்சர். ஓகே எனர்ஜிங்கிறது என்னது? ஒர்க் டன். ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டெம்பரேச்சர். ஓகே எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஒர்க் டன். ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டெம்பரேச்சர். இப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா எம் எல் டி பவர் மைனஸ் 2 இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபார்முலா எல் டிவைடட் பை டி வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கு நம்ம கேயும் எடுத்துக்கலாம் தீட்டாவும் எடுத்துக்கலாம். ஓகே ஸோ நான் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிறேன். எஸ் ஸோ டெம்பரேச்சர் இஸ் தீட்டா. ஓகே ஸோ இப்போ என்ன ஆகும்? ஃபார்முலா எம் எல் இன்டூ எல் வந்து எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 டிவைடட் பை தீட்டா. ஓகே ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 இன்டூ தீட்டா பவர் மைனஸ் 1. ஓகே இதானது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் கேயோட டைமென்ஷன். சரியா? இப்போ கேயோட டைமென்ஷன் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் கே? கே ஈக்குவல் டு எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 இன்டூ தீட்டா பவர் மைனஸ் 1 இன்டூ டெம்பரேச்சர் தீட்டான்னு எடுத்துக்கலாம் டிவைடட் பை இசட் டிஸ்டன்ஸ் எல். சரியா? ஓகே ஸோ இப்போ தீட்டா இன்வர்ஸும் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும், ஒரு எல் கேன்சல் ஆகிடும். ஸோ எம் எல் டி பவர் மைனஸ் 2. திஸ் இஸ் தி டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஆல்ஃபா. சரியா? ஸோ ஆல்ஃபா இது பவர் ஹேஸ் நோ டைமென்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்? ஆல்ஃபாவோட டைமென்ஷன் கால்குலேட் பண்ணிட்டோம். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாமா? கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்கு? ஓகே நமக்கு என்ன கேட்டிருக்கு? ஸோ நமக்கு வந்து பீட்டாவோட டைமென்ஷன் தான் கேட்டிருக்கு. ஸோ நம்ம அடுத்து என்ன செய்யணும்? பி ஈக்குவல் டு ஆல்ஃபா பை பி, ஆல்ஃபா பை பீட்டா, இதை யூஸ் பண்ணி நம்ம பீட்டாவோட டைமென்ஷன் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா பி வந்து ப்ரெஷர் டைமென்ஷன் தெரியும், ஆல்ஃபா டைமென்ஷன் இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? இப்போ ஆல்ஃபாவோட டைமென்ஷன் தெரியும், ஓகே பியோட டைமென்ஷன் தெரியும், அதுலேருந்து பீட்டாவோட டைமென்ஷன் கால்குலேட் பண்ணிடலாம். எஸ் ஓகே ஸோ வாட் இஸ் பி? பி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பை பீட்டா. ஸோ ப்ரெஷர் P equal to
alpha divided by beta. So pressure ங்கிறது என்னது force by area. இதான் ஃபார்முலா. ஸோ ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா ml t power minus 2 by ஏரியாவுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எல் ஸ்கொயர். ஒரு எல் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த எல் நியூமரேட்டரில் கொண்டு வா. அப்போ m l power minus 1 t power minus 2. This is the dimension formula for pressure. சரியா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பை பி ஈக்குவல் டு ஆல்ஃபாவோட டைமென்ஷன் ஃபார்முலா டெரைவ் பண்ணி வச்சிருக்கோமா? எம்எல் டி பவர் மைனஸ் 2 சப்ஸ்டிட் பண்ணிடு. ஸோ எம்எல் டி பவர் மைனஸ் 2 டிவைடட் பை பியோட டைமென்ஷன் ஃபார்முலா எம்எல் பவர் மைனஸ் 1 டி பவர் மைனஸ் 2. எஸ். ஸோ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்? எம் கேன்சல் ஆகிடும், டி பவர் மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ மிச்சம் இருக்கிறது நியூமரேட்டரில் எல் இருக்குது. இந்த எல் பவர் மைனஸ் 1 நியூமரேட்டரில் போனால் எல் பவர் ப்ளஸ் 1. So L into L, L square. So what is the dimension formula for beta? So dimension formula for beta is L square. Yes, clear? Okay. So இப்போ ரெண்டு கான்செப்டை யூஸ் பண்ணிக்கிறோம் இங்கே. பவர் ஹாஸ் நோ டைமென்ஷன். ஓகே, அதை கான்செப்டை வச்சு ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ அதோட டைமென்ஷனும், ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடு என்ன டேர்ம் இருக்கோ அதோட டைமென்ஷனும் சேம் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு பீட்டாவோட டைமென்ஷன் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ டைமென்ஷன் ஆஃப் பீட்டா இஸ் எல் ஸ்கொயர். இஸ் கிளியர்? So that's all about this sum. Hope you all understood. Then next part, frequency of vibration of the string is given by frequency nu equal to p by 2l root of f by m அப்படிங்கிற ஃபார்முலா கொடுத்துருக்கு. நியூங்கிறது இங்கே frequency, இங்கே pங்கிறது என்னது number of segments. ஸோ நம்பர்னு வந்தாலே டைமென்ஷன் லெஸ்ன்னு தெரியும். அப்போ pக்கு டைமென்ஷன் கிடையாது. சரியா? 2 நம்பர் டைமென்ஷன் கிடையாது. எல் என்னது லெங்த், அதுக்கு டைமென்ஷன் உண்டு. ஓகே, ஸோ எஃப்ங்கிறது ஃபோர்ஸு, எம்மோட டைமென்ஷன் தான் கேட்டிருக்கு. ஓகே, ஸோ தென் டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஓகே எம் இஸ், ஸோ எம்மோட டைமென்ஷன் கால்குலேட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில். எஸ், அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் எடுத்து ஸ்கொயர் பண்ணிடணும். ஓகே, ரூட் இருந்தாலே ஸ்கொயர் பண்ணிக்கோ. ஸோ இப்போ நியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 4l ஸ்கொயர் இன்ட்டு எஃப் பை எம். முதல்ல ஸ்கொயர் பண்ணிக்கோ. ஸ்கொயர் பண்ணிவிட்டு எம்மை ஒரு சைடு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அடுத்த சைடு கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு டைமென்ஷன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். பண்ணிடலாமா? ஸோ என்ன கொஸ்டின்? நியூ ஈக்குவல் டு பி பை 2l ரூட் ஆஃப் எஃப் பை எம். நியூ ஈக்குவல் டு பி பை 2l ரூட் ஆஃப் எஃப் பை எம். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ நியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 4l ஸ்கொயர். இங்கே ரூட் கட் ஆகிடும், எஃப் பை எம். சரியா? நமக்கு தேவை வந்து எம்மோட டைமென்ஷன். அப்போ எம்மை நான் லெஃப்ட் சைட் கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ எஃப் பி ஸ்கொயர் டிவைடட் பை 4l ஸ்கொயர் நியூ ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலா வந்து மாறிடும். இப்போ இதுக்கு டைமென்ஷன் சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். சரியா? ஸோ எஃப் டைமென்ஷன் ஃபார்முலானது எம்எல் டி பவர் மைனஸ் 2. எஃப் வந்து ஃபோர்ஸ். பி டைமென்ஷன் லெஸ், டைமென்ஷன் கிடையாது ஏன்னா நம்பர் ஆஃப் செக்மெண்ட். பை 4 நம்பர், டைமென்ஷன் கிடையாது. எல்லுக்கு எல் ஸ்கொயரே தான், லெங்க்த்துக்கு எல் ஸ்கொயரே தான். நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சிங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட். அப்போ 1/t, நியூக்கு 1/t ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால 1/t ஹோல் ஸ்கொயர். எஸ் கிளியர்? ஸோ எம் ஈக்குவல் டு எம்எல் டி பவர் மைனஸ் 2 டிவைடட் பை எல் ஸ்கொயர் இன்டூ 1/t ஸ்கொயர். சரியா? இப்போ நம்ம வந்து டி ஸ்கொயர் மேலே கொண்டு போயிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எம்எல் டி பவர் மைனஸ் 2. இந்த டி ஸ்கொயர் அப்படியே நியூமரேட்டரில் வந்துடும். அப்போ டி பவர் ப்ளஸ் 2 டிவைடட் பை எல் ஸ்கொயர். ஒரு எல் கேன்சல் ஆகிடும். டி பவர் மைனஸ் 2வும் ப்ளஸ் 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன நமக்கு மிச்சம் இருக்குது? நியூமரேட்டரில் எம் இருக்குது, டினாமினேட்டரில் எல் இருக்குது. ஸோ எல்லை நியூமரேட்டரில் கொண்டு வந்தால் எம் எல் பவர் மைனஸ் 1. ஓகே, ஸோ வாட் இஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் எம்? டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் எம் இஸ் எம் எல் பவர் மைனஸ் 1. அப்படி இல்லாட்டினா எம் இஸ் நத்திங் பட் மாஸ் பர் யூனிட் லெங்க், லீனியர் டென்சிட்டி. வாட் இஸ் எம்? டைரக்டாகவே நம்ம போட்டலாம். எம் இஸ் நத்திங் பட் மாஸ் பர் யூனிட் லெங்க். மாஸ் பர் யூனிட் லெங்க் ஆர் வி கால் இட் அஸ் ஓகே லீனியர் டென்சிட்டி. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்? லீனியர் டென்சிட்டின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் லீனியர் டென்சிட்டி. ஓகே, linear density. So
So m is nothing but linear density, mass per unit length. அப்போ மாஸோட டைமென்ஷன் ஃபார்முலா m, லெங்த்தோட டைமென்ஷன் ஃபார்முலா l. அவ்வளோதான், ஒரே லைன்லேயே போட்டுடலாம் இந்த சம்மை. m l power -1 இப்படியும் போடலாம். எஸ், கிளியர்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் சம். எஸ், லாஸ்ட் sum of this session. So what is given? Let us check. L, C, R, V. 4 கொடுத்துருக்கு, 4 குவான்டிட்டி கொடுத்துருக்கு. Lங்கிறது இண்டக்டன்ஸ், Cங்கிறது கெப்பாசிட்டன்ஸ், Rங்கிறது ரெசிஸ்டன்ஸ், Vங்கிறது வோல்டேஜ். ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்குன்னா டைமென்ஷன் ஆஃப் L by RCV கேட்டிருக்கு. ஓகே, ஸோ டைமென்ஷன் ஆஃப் L by RCV கால்குலேட் பண்ணிடலாம். L by RCV ஓகே ஈக்குவல் டு, நான் இதை எப்படி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நியூமரேட்டரில் ஆறால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், டினாமினேட்டரை ஆறால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். தட் இஸ் ஆறால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது எப்படி மாறும்? நம்ம L by RCV ஈக்குவல் டு, நான் இதை எப்படி பிரித்து எழுதிக்கிறேன்னா, L by R தனியாக, அடுத்து 1 by RC அது தனியாக, தென் R by V. இப்போ நான் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறேன் இது. சரியா? இப்போ நமக்கு L by R பற்றி we have already idea. L by Rனா என்னன்னா டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் LR சர்க்கியூட். இது என்னது? L by Rங்கிறது டைம் கான்ஸ்டன்ட், டைம் கான்ஸ்டன்ட், டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஓகே LR சர்க்கியூட். ஓகே, அப்போ இதோட டைமென்ஷன் என்ன? நமக்கு கேபிட்டல் T தெரியும். அடுத்தது RC, RC பற்றி நமக்கு தெரியும். RCங்கிறது என்னது? அகைன் time constant of okay RC circuit. okay, resistor capacitor circuit la time constant RC ங்கிறது. அப்ப இதோட டைமென்ஷனும் நமக்கு T தான். okay, so RC ஓட டைமென்ஷன் T, L by R ஓட டைமென்ஷன் T. அடுத்தது we know that Ohm's law என்னது? V is equal to IR. okay, இதுல இருந்து R by V கண்டுபிடிச்சிரு. அப்போ என்ன கிடைக்கும்? R divided by V equal to 1 by I. சரியா? R by V equal to 1 by I. அப்போ R by V ஓட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது? 1 by Iக்கு பதிலாக A. ஓகே, R by V ஓட டைமென்ஷன் 1 by A. இப்போ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? எல்லாத்துக்கும் டைமென்ஷன் தெரிஞ்சாச்சு. அப்போ L divided by RCV. ஸோ இதோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன? L by R ஓடது டைம் கான்ஸ்டன்ட் T, 1 by ஓகே RC, RC ஓட டைமென்ஷன் அகைன் T, ஓகே 1 by T into R by V ஓட டைமென்ஷன் 1 by A. எஸ், ஸோ இந்த TT கேன்சல் ஆகிடும். இந்த A நியூமரேட்டில் வந்தால் A இன்வர்ஸ். ஸோ வாட் இஸ் டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் L by RCV? ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் L by RCV இஸ் ஓகே A inverse. That's all. Yes, very simple sum. Okay, hope you all understood this session. Okay, so let us come with new topic in the next session. So hope you all enjoyed this session. Share, view and subscribe if you like this video. Thank you.